நீதிமன்றமும் ஏற்கனவே கொடுத்த நீதிமன்ற உத்தரவை வந்து பெருமாள் சொல்லியிருக்காங்க. இதை வந்து தமிழக அரசு வந்து அரசியல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, இதில் நம்ம தமிழக அரசு அரசியலே செய்யலை. இப்போ நாங்கள் இருக்கிறோம் காங்கிரஸ் கட்சி, இந்து மதத்தின் மீதும் கடவுள் மீதும் நம்பிக்கையுடைய ஒரு அரசியல் கட்சி. நாங்களே சொல்கிறோம், முருகனுக்கு செய்ய வேண்டிய, முருகப்பெருமானுக்கு செய்ய வேண்டிய எல்லா உயர்வுகளையும் செய்ய நாம் தயாராக இருக்கிறோம். நாங்களாம் தீபம் ஏற்றுறோம். எங்கள் கட்சி அலுவலகத்திலேயே தீபம் ஏற்றுகிற பழக்கம் உண்டு. ஆனால் நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டிய நாளில் ஏற்ற வேண்டிய இடத்துல ஏற்றணுமே ஒழிய, திடீர்னு ஒரு நாள் இந்த நாளில் தான் நான் தீபம் ஏற்றுவேன்னா அது சரியாது. எனவே அது நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறது. நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கிறது. நான் அதை பற்றி விவாதிக்க விரும்பவில்லை. ஆனால் எங்களுடைய கருத்து இது தவறு. அவர்கள் மதத்தை வைத்து அரசியல் செய்ய விரும்புகிறார்கள். இந்த ஆண்டு தேர்தல் வருகிறது என்பதற்காக அவர்கள் முருகப்பெருமானை பிடித்திருக்கிறார்கள். இது மக்கள் மத்தியில் செல்லாது, மக்கள் விரும்ப மாட்டார்கள். இது ஒரு விவாத பொருளே இல்லைங்க. எல்லா அரசியல் கட்சியும் தான் வளர வேண்டும் என்றும் அதிகாரத்தில் பங்கு வகிக்க வேண்டும் என்று விரும்புவது இயல்புதான். நாங்கள் மட்டும் சொல்லல, வைகோவே சொல்லியிருக்கார், நாங்கள் இன்னும் அதிகமான தொகுதிகளை எதிர்பார்க்கிறோம் என்று. கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் சொல்லியிருக்காங்க, நாங்கள் அதிகமான தொகுதிகளை எதிர்பார்க்கிறோம் என்று. திருமாவளவன் ஆரம்பத்திலேயே சொன்னவர் அவர்தான், அதிக தொகுதிகளை எதிர்பார்க்கிறோம் என்று. காங்கிரசும் சொல்லுகிறது, அதிக தொகுதிகளை எதிர்பார்க்கிறோம், அதிகாரத்தில் பங்கு கேட்கிறோம். தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக அரசு இந்த 2 மாதத்துல எலெக்ஷன் வரும்போது, இந்த எலெக்ஷன்ல தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வர மாதிரியே இல்லை, அதை மாதிரிலாம் யாரும் சொல்லலை. கூட்டணியில் தொடர்ந்து நீடிப்பீங்களா? நிச்சயமா. நாங்கள் வந்து காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தமிழகத்தில் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்குவது திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். நாங்கள் வந்து இருக்கிற அரசியல் கட்சிகளில் கொள்கை ரீதியாக இன்றைக்கு இருப்பவர் ஸ்டாலின் அவர்கள் தான், நம்முடைய முதலமைச்சர் தான். எனவே இந்த ஆட்சி தொடர வேண்டும், அவர் முதல்வராக நீடிக்க வேண்டும், அந்த கூட்டணியில் நாங்கள் இருக்கணுங்கிறதுல எங்களுக்கு மாற்று கருத்து என்பதே கிடையாது. ஆனால் நாங்கள் ஒன்றே ஒன்று சொல்கிறோம், எங்களுக்கு அதிக இடங்கள் வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று கேட்கிறோம். அது தப்பு இல்லை. அதுக்காக கூட்டணியை விட்டு நாங்கள் போயிடுவோன்னு ஒரு மாயையை உருவாக்குகிறார்கள், அது தவறு. அது வெறுமனே ஆசைக்காக சொல்லப்படுகிற வார்த்தை அல்ல. காங்கிரஸ் கட்சியினுடைய உரிமை மேலும் மேலும் அது வளரணும். தொண்டர்கள் வந்து அவங்களும் அதிகாரத்தில் பங்கு வகிக்கணும்னு விரும்புறதுனால காங்கிரஸ் கட்சி விரும்புது. அதில் தப்பு இல்லை. நாங்கள் அதில் உறுதியாக இருக்கோம். திமுக தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிறது காங்கிரஸ் உடன்பாடு இல்லை அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தனிப்பெரும்பான்மை எதுக்கு கூட்டணி ஆட்சி கேட்கணும், அதிகாரத்தில் பங்கு கேட்கணும், அதை விட்டு வெளியேறதுக்கான முயற்சி எடுத்துறாங்களா? அவங்க அதிகாரத்தில் பங்கு இல்லை, நான் அது மாதிரி எந்த பேப்பர்லையும் படிக்கல. எந்த கம்யூனிஸ்ட் தலைவர் சொல்கிறேன்? யார்? சண்முகமா இருக்கலாங்க, அவர் கருத்தாக இருக்கலாம். எங்கள் கருத்து அதிகாரத்தில் பங்கு வேணுங்கிறது தான். நாங்கள் வந்து அதிகாரம் வேணும்னு விரும்புகிறோம். ஆனால் நாங்கள் திமுக கூட்டணியை தான் ஆதரிக்கிறோம், அதைத்தான் விரும்புகிறோம், அதில் தான் இருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.